அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது, நம்மக்கிட்ட எப்போவுமே பணத்துக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. அந்த பணத்தை அதிகரிக்கிறதுக்கு, அந்த பண வரவை அதிகரிக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் தாங்க இன்றைக்கி நம்ம ஆன்மீக பதிவாக பார்க்க போகிறோம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். தன வரவு அப்படிங்கிறது நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு கிடைக்காதுங்க. அது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரோட அருள் நமக்கு நிச்சயம் வேணும். அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கு உகந்த கிழமை தாங்க இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குது. அதிலும் குறிப்பாக மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் வரக்கூடிய சுக்கிரஹோரை, அதை தவற விட்டோம் அப்படின்னா நம்ம காலையிலேயே கூட 6 to 7 சுக்கிர ஓரையாக இருக்குது வெள்ளிக்கிழமை. அந்த நேரத்துலையும் இந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாம். அதையும் தவற விட்டோம் அப்படின்னா இரவு 8 to 9 சுக்கிர ஓரையாக இருக்குது. இந்த 3 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை நம்ம சுக்கிர ஓரை வர்றதால அதாவது இந்த அற்புதமான பலன்களை தரக்கூடிய நேரமாக இருக்கிறதால அந்த நேரத்தில் நம்ம எந்த முறையில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போவுமே தனவரவு வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய பதிவு. வாங்க என்னன்னு பார்த்துடலாம். ஒருவருடைய வாழ்க்கையில தனவரவு என்பது அதிகரித்து கொண்டே செல்லும் பட்சத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகும். அப்படிங்கிறதால தனவரவை அதிகரிப்பதற்குரிய முயற்சியை தான் நம்ம செய்யணும். அந்த முயற்சிகள் வெற்றி அடையிறதுக்கு மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண ஆசீர்வாதமும் அருளும் வேணுங்க. அப்படி மகாலட்சுமி தாயாரின் அருள் நமக்கு கிடைச்சிட்டா தன வரவிற்கு எந்தவித குறைவுமே இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தனவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வழிபாட்டை ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள் வரக்கூடிய சுக்கிர ஓரையில் செய்யலாம், அல்லது இரவு வரக்கூடிய சுக்கிர ஓரையில் செய்யலாம். சுக்கிர ஓரையில் செய்ய வேண்டும். இதற்கு நமக்கு குங்குமப்பூ வேணுங்க. ஒரு டம்ளரில் சுத்தமான தண்ணீரை எடுத்து அதில் ஒரே ஒரு குங்குமப்பூ மட்டும் போட்டு அதை மகாலட்சுமி தாயாரோட படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயார் முன்னாடி அகல் விளக்கை ஏற்றி வச்சு நெய் விட்டு அகல் தீபம் ஏற்றி வச்சுருங்க, பஞ்சுத்திரி போட்டு. உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் தெரிஞ்ச பட்சத்தில் அந்த மந்திரத்தை சொல்லுங்கள், அல்லது கனகதரா சோஸ்திரம், மகாலட்சுமி அஷ்டகம், இது மாதிரி எல்லாத்தையும் பாராயணம் பண்ணுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு தனவரவு அதிகரிக்கணும் அப்படின்னு முழு மனசோட மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யுங்க. அதாவது சுக்கிர ஓரையான 1 மணியிலிருந்து 2 மணி வரை கண்டிப்பாக முறையில் 1 மணி நேரம் அந்த விளக்கு எரியணும். நம்ம ஏற்றி வச்ச விளக்கு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் விளக்கை குளிர வச்சுருங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் முன்பாக குங்குமப்பூ தண்ணீர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து பருக வேண்டும். யாருக்கு அதிக அளவில் கடன் இருக்கோ அவங்கள குடிக்க சொல்லுங்கள். அவங்களுக்கு விரைவிலேயே கடன் பிரச்சனை தீர்வதற்குரிய பண வரவு உண்டாகும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மகாலட்சுமி வழிபாட்டை முழு மனசோட வெள்ளிக்கிழமை தோறும் செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்வதற்குரிய தன வரவு உண்டாகும். அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அப்படிங்கிற நல்ல தகவலை நான் சொல்லிட்டு இந்த பதிவை நிறைவு செஞ்சுக்கிறேன். மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன். இப்போ தான் நீங்கள் என்னோட சேனலை முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.